நம்ம தலைவரோட காலா படம் ரிலீஸ் ஆகி பார்க்கவே செம்ம திருவிழா மாதிரி இருக்கு. வாங்க உள்ள போய் எல்லாட்டையும் இங்க வாங்க. இன்னைக்கு காலா படம் ரிலீஸ் வாரத்துக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. தலைவரோட மாசான டயலாக் வந்து சொல்லுங்க. டயலாக் பஞ்ச் டயலாக் ஓகே. ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ ಬೆಂಗಿಯವನ ಒತ್ತರದಿಕ್ಕ ದಿರು இருந்த மொத்தமா வாங்குறா. தீபாவளி பொங்கல் ரம்ஜான் மாதிரி இது எங்களுக்கு பண்டிகை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த முதல்வர் தான் எங்க தலைவர் தான், வேற யாரும் கிடையாது. ஆமா முதல்வர் தான். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவர் ஒரே முடிவு பண்ணிட்டாரு, அதை மாத்த யாராலும் முடியாது. மதுரவாயல் பகுதி மத்திய சென்னை மாவட்ட சார்பாக ரஜினி ஜெயகே பேசுறேன். இன்று எங்களுக்கு எல்லாம் பெரிய கொண்டாட்டம், திருவிழா மட்டுமல்ல. ஆகஸ்ட் 15 அடுத்த வருடம் தலைவர் கொடியேற்றுவார்னு இன்னைக்கு உறுதியுடன் சொல்றோம். அதற்கான படம் தான் இது. ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், ஒரு உண்மையை சொல்ல போகிறது. எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நாங்க எதுக்குமே தயங்க மாட்டோங்க. தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும் கை கட்டி நிக்கிறோம். காலகிட்ட மோதலாம், எங்க காலகிட்ட யாராலையும் மோத முடியாது. காலகிட்ட மோதி ஜெயிக்கலாம், காலகிட்ட ஒருத்தராலே முடியாது. காலா சாலா சொல்றதுக்கு என்ன இதுங்க பாருங்க, என்ன கூட்டம். மாசு தக்காளி தாறு மாறு டயலாக் யாரு செட்டிங்க ஒத்தர நிக்க தில் இருந்தா மொத்தமா நைட்ல இருந்து தூக்கமே கிடையாது. எப்படா காலையில் ஆகும் சொல்லிட்டு தூங்காம கூட 12 மணிக்கே கிளம்பி இங்கே வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக தலைவரோட காலா மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. தலைவர் கண்டிப்பாக பல தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து எறிஞ்சிட்டு கண்டிப்பாக அந்த படம் வந்து 100 நாள் கண்டிப்பாக ஓடும், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இது எங்களுக்கு ஒரு தீபாவளிங்க. இன்னும் சொல்லணும்னா நாங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் எப்படி பார்ப்போம்னா, நார்மலாக கபாலிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த குளோப் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. சுவிட்சர்லாந்து, US, UK நாங்கள் ரூம் போட்டு பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் இப்போ 4 மணி ஷோ இல்லை, அதனால we all came together in சென்னை. எங்களுக்கு இது வந்து படம் கிடையாது, இட்ஸ் a festival. கலக்குவோம் நாங்கள். இன்ஃபேக்ட் இது வந்து 4 நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். தலைவர் படத்தை எப்படி பார்க்கணும், எப்படி என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு இது அதான், இது படமே கிடையாதுங்க. நாங்கள் ரிவ்யூவே கேட்க மாட்டோம், யார் என்ன போட்டாலும் பார்க்க மாட்டோம். வருவோம், தலைவரை அனுபவிப்போம், கலக்குவோம். அதான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன் வழி தனி வழி. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். Travel from Hyderabad to see the movie here. So this is the first time I'm coming to Chennai. I'm more excited. தலைவரோட டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? சடனா நினைவு வர மாட்டேங்குது, சாரி. சரி, ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுறீங்களே, படம் தமிழ் படமாச்சே, எப்படி பாப்பீங்க? ஐயோ கண்டிப்பா நான் தமிழ் பொண்ணு தாங்க. தலைவருக்காக தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் பா ரஞ்சித்காக முக்கியமாக வந்திருக்கோம். அண்ணனோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. டெஃபினட்டாக இந்த படம் நல்லாயிருக்கும். அதை தாண்டி தலைவரும் நல்லா நடிச்சிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். யாரு செட்டிங்கா வேங்கம்மா ஒத்தையில் நிற்க தில் இருந்தால் மொத்தமாக வாங்கல. இல்லை, ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ நாள் ஆனாலும் இருந்து ஃபஸ்ட்டு படம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் காலா படம் தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணி, அது ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கணும் அப்படின்னு இப்போ கூட்டின்னு வந்திருக்கேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. என் வழி தனி வழி, பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே. நான் இந்த இரும்பல், தும்பல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பிறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் எனக்கு முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச கச்சச்ச கச்சா. இங்க பார்க்கவே மொத்த இடமே திருவிழா மாதிரி தான் இருக்கு. படம் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் படம் எப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்போம். கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டா இருக்க போறோம். எல்லாத்துக்கும் பார்க்கலாம். செம்மையா இருக்கு, மாசா வேகமா ஒத்தியா நின்னு செஞ்சுட்டாருங்க. சூப்பரா இருக்கு, சூப்பர் மாஸ் மாஸ் மாஸ். சூப்பரா இருந்துச்சு. தலைவர் 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 செம்ம வெயிட். செம்மையா இருக்குது. செம்மையா இருக்கு படம், வெடிக்குதுண்ணா. நிலம் எங்கள் உரிமை. இந்த வயசுல ஒரு நடிகர்னா லுக்லாம், ரொமான்டிக் லுக்லாம் அவ்வளோ கெத்தாக கொடுக்குறாரு. இந்த லுக்ஸ்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு மூவியில். இந்த மாதிரி லுக்கு இந்த வயசில் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம், வேற லெவலுங்க. அதான் ஹைலைட்டே படத்தில். செம்மையாக பண்ணியிருக்காங்க. கார் அப்படி கெத்தாக அப்படி நிப்பாட்டுவார், அப்படி பின்னாடி இருந்து இப்படி வருவார் பாருங்க, வேற லெவல் ரைட்டு.
படத்தில் மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் அந்த வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் நாராயண் பின்னிட்டாரு இந்த பிஜிஎம். ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் சம மாசா இருக்காரு. சூப்பரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் இஸ் பேக். நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஆஃப் சம நல்ல ஆக்ஷன். நானா படகர் கிரேட் லவ்லி மூவி டோன்ட் மிஸ் இட் எக்ஸ்ட்ராordinary செகண்ட் ஆஃப் படம் மாஸ் பக்கா மாஸ்ங்க. நல்லா இருக்கு, மாசா இருக்கு படம். தாறுமாறு வேற லெவல் ஜி படம். இந்த ஃபேன்ஸோட இப்போ ரைட் நவ் இஸ் இன் பாலிடிக்ஸில். ஸோ இது ஒரு பெரிய பெரிய இதாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அவன் பிஜேபி வச்சு டேக் பண்ணாங்கல்ல, அவரை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு. பட் அது கிடையாது. ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப் சூப்பர் படம் சூப்பர். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நான் காலாவில் வந்து ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை எல்லாரும் தயவுசெய்து குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பார்த்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தரணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். என் பேர் தமிழரசன். நான் அந்த காலா திரைப்படத்தில் ஒரு ரொம்ப சின்ன பங்களிப்பை கொடுத்துருக்கேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ.